நடந்து முடிந்த சுங்கைபாக்கா இடைத்தேர்தலில் இந்தியர்களுடைய வாக்கு திசை மாறியதாகவும் பலர் புறக்கணித்ததாகவும் கூறப்படுகிறது. டீசல் சப்சிடி ரேஷனலைசேஷன் அப்படின்ட்டு ஒரு புது அரசாங்கத்தில் புது திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. இந்த காரணத்தை ஒட்டி தான் நான் நினைக்கிறேன் ஒருவேளை அந்த தேர்தலில் நம்ம தோல்வி அடைந்ததாக. பேராசிரியர் ராமசாமி டிஏபி இந்தி தலைவர்கள் டிஏபியில் இருக்கக்கூடிய சீன தலைவர்களுக்கு மண்டோராக இருக்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டை வைத்து அரசாங்கத்தை நாம் கைப்பற்றிய போது முதல் முறையாக ப்ரொஃபஸர் ராமசாமி அவர்களே நாம் அங்கீகாரம் கொடுத்து, அவர் ஒரு இந்தியர் தான், கொடுத்து அவருக்கு துணை முதல்வர் என்று ஒரு பட்டத்தை கொடுத்து, பதவியும் கொடுத்து, அங்கீகாரத்தை கொடுத்து, மரியாதையும் கொடுத்து அந்த வைத்தோம். அப்போ நாங்கள் மண்டோரை முன்வைக்கக்கூடிய காரணங்கள் என்னவென்றால், பினாங்கு மாநிலத்தில் துணை முதல்வராக முன்பு தமிழ் பேசக்கூடிய ஒருவர் இருந்தார், இப்பொழுது இல்லை. அமைச்சரவையில் கூட ஒரு தமிழ் பேசக்கூடிய முழு அமைச்சர் யாரும் இல்லை. டிஏபி எந்த ஒரு இந்தியருமே இதற்கு முன்மொழியவில்லை. குலசேகரன் இருக்கின்றார், கணபதி ராவ் இருக்கின்றார், நீங்கள் இருக்கின்றீர்கள். கட்சியின் தலைவர் திரு கர்பால் சிங் அவர்கள், அவருடைய புதல்வன் தான் ஜக்தீப் சிங். கட்சியில் பல வருடங்களாக தொண்டு செய்திருக்கார். கட்சியில் பல வருடங்களாக அவர் சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்கார். அவருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது எனக்கு என்னை பொறுத்தவரை தவறு இல்லை அப்படின்ட்டு நான் இப்போ பகிரங்கமாக சொல்கிறேன். இப்போ எப்பொழுதுமே சீர்திருத்த கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய ஒரு கட்சி, ஒரு நெப்போட்டிசம் இருக்கக்கூடாது, குடும்ப அரசியல் இது இருக்கக்கூடாது, இப்படிலாம் சொல்லிட்டு கடைசியில் அங்கேயே குடும்ப அரசியலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதா? பதவி பட்டம் இந்த அமைச்சராகணும் அப்படின்ட்டு ஒரு நோக்கத்தோடு ஜாசிகாவை பொறுத்தவரை எங்களுடைய தலைவர்கள் வரும். ஹெனோயோ அவர்களுடைய கணவர் கூட அண்மையில் ஒரு சர்ச்சை ஏற்பட்டது. அவருக்கு சிலாங்கூர் மாநிலத்தில் கொடுக்கப்பட்ட குத்தகை. இந்த ஹெனோயோ சம்பந்தப்பட்ட சர்ச்சையை பொறுத்தவரையில் அது முற்றிலும் உண்மை கிடையாது. ஏன்னா இந்த சைபர் புல்லிங் செய்தவருக்கு குற்றத்தை ஒப்புக்கொண்டு 100 ரிங்கிட் தான் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய இன்னொரு சர்ச்சையாக கிளம்பியிருக்கின்றது. விமர்சனம் செய்கிறாங்க, 100 வெள்ளி தான் ஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ நிச்சயமாக அந்த சட்டம் இருந்தால்தான் காவல்துறையில் அந்த நடவடிக்கை எடுக்க முடியும். சட்டம் இல்லாத ஒரு பட்சத்தில் வணக்கம் நண்பர்களே, உங்களை மீண்டும் தலையரங்கம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நம்மோடு ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். அவரிடம் கேட்டு தெளிவு பெறுவதற்கு பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. வாருங்கள், அவரை சந்திப்போம். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். நடந்து முடிந்த சுங்கைபாக்கா இடைத்தேர்தலில் பக்காத்தான் ஹராப்பான் வேட்பாளர் கடந்த தேர்தலை விட இன்னும் கூடுதலான பெரும்பான்மையில் தோல்வியுற்றதற்கு முக்கிய காரணம் இந்தியர்களுடைய வாக்கு திசை மாறியதாகவும் பலர் புறக்கணித்ததாகவும் கூறப்படுகிறதுங்க. அங்கே உண்மையில் என்ன நடந்ததுங்க? எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் புகழும் இறைவன் ஒருவனுக்கே. அந்த இந்திய வாக்காளர்கள் புறக்கணித்தது உண்மை கிடையாது. ஏற்கனவே பினாங் மாநிலத்தில், குறிப்பாக சுங்கைபாக்கா வட்டாரத்தில் நிறைய அங்குள்ள அந்த தொகுதியில் சில பிரச்சனைகள் என்னவென்றால், பார்க்கும்போது தண்ணி பற்றாக்குறை ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. மேற்கொண்டு அந்த இடத்தில் நாம் பிரச்சாரம் செய்யும்போது வாகன நெரிசல், இது இன்னொரு குறை. மேற்கொண்டு அந்த தேர்தலுக்கு முன்னால் டீசல் சப்சிடி ரேஷனலைசேஷன் அப்படின்ட்டு ஒரு புது அரசாங்கத்தில் புது திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. இந்த காரணத்தை ஒட்டி தான் நான் நினைக்கிறேன் ஒருவேளை அந்த தேர்தலில் நம்ம தோல்வி அடைந்ததாக என்னை பொறுத்தவரையில். PKR துணைத் தலைவர் ரஃபீசி ராம்லி அவர் ஒரு கருத்து வெளியிட்டிருந்தார் தேர்தல் முடிந்த பிறகு. அதாவது மலாய்க்காரர் அல்லாதவர்கள் அங்கே வாக்களிக்க வந்தவர்களுடைய எண்ணிக்கை மிக குறைந்த அளவில் இருந்தது தான் முக்கிய காரணம் என்று சொல்லியிருந்தார். மலாய்க்காரர்கள் 70 விழுக்காடு வாக்களிக்க வந்திருந்தார்கள். சீனர்கள் ஏறக்குறைய ஒரு 47 விழுக்காடும், இந்தியர்கள் 58 விழுக்காட்டினர் மட்டும்தான் வந்தார்கள். ஆக அந்த அடிப்படையில் அவர் PKR கட்சியினுடைய துணைத் தலைவரை அப்படி சொல்லும் பொழுது நீங்கள் அதை இந்தியர்களுடைய வாக்கு எந்த வகையிலுமே பாதிப்பை ஏற்படுத்தவில்லை என்று சொல்ல முடியுமா? நிச்சயமாக. அதாவது அந்த கருத்து ஒரு இடத்தில் சரியாக இருக்கலாம், ஒரு இடத்தில் தவறாக இருக்கலாம். ஏன்னா பரிக்கத்தான் நேஷனலுக்கு வாக்களிப்பதற்கு நிச்சயமாக இந்தியர்கள் வரமாட்டாங்க. ஏன்னா அந்த கட்சியை பொறுத்தவரையில் மத்திய அரசாங்கத்திலையும் சரி, மாநிலத்திலையும் சரி, எந்த விதமான புது திட்டங்கள், அதாவது மக்களுக்கு குறிப்பாக இந்திய மக்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு திட்டங்கள் அவங்க தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுகிறதே கிடையாது. மேற்கொண்டு குறிப்பாக பாஸ், பெர்சத்து, இந்த 2 கட்சி ஒன்றாக இணைந்து தான் இப்போ பரிக்கத்தான் நேஷனல் அப்படின்ட்டு ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க.
நிச்சயமாக இந்தியர்கள் வந்து இந்த கட்சிக்கு வாக்களிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு நான் உறுதியாக இந்த தருணத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆக அப்படி என்றால் அவர் வாக்களிக்கவில்லை, ஆனால் புறக்கணித்தார்கள் என்று சொல்ல முடியுமா? புறக்கணித்தார்கள் என்று சொல்ல முடியாது. இருந்தாலும் அந்த சமயத்தில் ஒரு சில காரணத்தினால், நான் குறிப்பாக இப்போ சொல்லும்போது இந்த டீசல் சப்சிடி ரேஷனலைசேஷன் அது ஒட்டி சில விஷயங்களை வந்து இப்போ இந்த அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகள் கொஞ்சம் மேற்கொண்டு ஏறுச்சு அப்படின்னு கேள்விப்பட்டோம். சாப்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சில அந்த விஷயத்தில் வந்து விலைகள் மேற்கொண்டு அந்த டீசல் ரேஷனலைசேஷனை வச்சு சில வர்த்தகர்கள் வந்து அந்த மேற்கொண்டு பேமெண்ட் ஃபீஸ் சார்ஜஸ் எல்லாம் மேற்கொண்டு சார்ஜ் பண்ணாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். இது ஒரு காரணமாக இருந்து அவங்க வாக்களிக்காமல் இருந்தது. புறக்கணிக்க கிடையாது, அதாவது திட்டமிட்டு புறக்கணிக்க கிடையாது. பட் இருந்த போதிலும் ஒருவேளை வாக்களிக்காம இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு யோசனை வந்திருக்கும். பட் பாசிபிள், அதாவது புறக்கணிக்குதுன்னு அப்படின்ட்டு அவங்க நான் சொல்ல முடியாது சார். ஆனால் விலைவாசி ஏற்றம், இந்த டீசல் ரேஷனலைசேஷன், டீசல் சப்சிடி ரேஷனலைசேஷன் இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னாக்கா அரசாங்கத்தின் மேல் இருக்கின்ற அதிருப்தியை காட்டக்கூடிய வகையில் தான் இது அமைஞ்சிருக்குங்க. ஆக அந்த வகையில் கூட அவங்களுடைய வாக்கு வந்து திசை மாறி இருக்க வாய்ப்பு இல்லைங்களா? ப்ரொட்டஸ்ட் ஓட்டுன்னு சொல்கிறீங்க, அதாவது பரிகத்தா நேஷனலுக்கு வந்து வாக்களி சில இடத்தில் பார்க்கும்போது ஒருவேளை அது உண்மையாக இருக்கலாம். பட் இருந்த போதிலும் பெரும்பான்மையாக வந்து எங்களுக்கு வாக்களிக்காமல் இருந்தது தான் உண்மை. புறக்கணிக்கணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணமோடு திட்டமிட்டு அதை செயல்பட்டது அப்படின்ட்டு நான் ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஆனால் இந்த தேர்தல் சமயத்தில் உங்களுக்கும் பேராசிரியர் ராமசாமிக்கும் கூட மிகப்பெரிய வாக்குவாதம்லாம் நடந்தது. ஆனால் ஒரு விஷயம் நம்ம பார்க்கும் பொழுது, முன்பு நீங்கள் பேராசிரியர் ராமசாமி இவர்கள்லாம் சேர்ந்து தான் மாயிகா தலைவர்கள் அம்னோ தலைவர்களுக்கு மண்டோராக இருக்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டுலாம் நீங்கள் மிக பகிரங்கமாலாம் வைத்தீங்க. ஆனால் இப்பொழுது பேராசிரியர் ராமசாமி டிஏபி இந்தி தலைவர்கள் டிஏபியில் இருக்கக்கூடிய சீன தலைவர்களுக்கு மண்டோராக இருக்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டை வைத்திருக்கின்றார். அது உங்கள் மீதும் குறிப்பிட்டு வைத்திருக்கின்றார். அது வந்து முற்றிலும் உண்மை இல்லை. என்னை பொறுத்தவரையிலும் இப்போது கூட்டணி அரசாங்கத்தில் நாம் இருக்கின்றோம். ஏன் அந்த வார்த்தையை அவர் இப்போ பயன்படுத்துகிறார் அப்படின்னு தெரியல. ஒருவேளை அப்படி இப்போ சொன்னார்னா அவரும் ஏற்கனவே இந்த கட்சியில் இருந்திருக்காரு. நிச்சயமாக இந்தியர்களுக்கு வந்து சம உரிமைகள் கொடுக்க வேண்டும், ஒரு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு தருணத்தில் ஒரு குறிப்பிட்ட குறிக்கோளோடு தான் நாம் இருக்கின்றோம். உதாரணமாக நான் இப்போது சொல்கின்றேன். 2008 முதல் முறையாக நாம் ஜாசேகா பிகேஆர் கூட்டணியில் மேற்கொண்டு பாஸ் கட்சியில் இந்த கூட்டணி நாம் பக்கத்தான் ரக்யாட் என்று சொல்வார்கள், மாநில அரசாங்கத்தை நாம் கைப்பற்றிய போது முதல் முறையாக ப்ரொஃபஸர் ராமசாமி அவர்களே நாம் அங்கீகாரம் கொடுத்து, அவர் ஒரு இந்தியர் தான், கொடுத்து அவருக்கு துணை முதல்வர் என்று ஒரு பட்டத்தை கொடுத்து, பதவியும் கொடுத்து, அங்கீகாரத்தை கொடுத்து, மரியாதையும் கொடுத்து அந்த வைத்தோம். அப்போ நாங்கள் மண்டோரா இருந்திருந்தோம்னா அந்த சமயத்தில் நம்ம செய்திருக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் இந்த கருத்து முற்றிலும் அதாவது கட்சியில் மேலே அவருக்கு நிறைய அதிருப்திகள் இருக்கலாம். ஏன்னா போன வருடம் வந்து பினாங் மாநிலத்தில் மாநில தேர்தலில் வந்து அவருக்கு வாய்ப்பு கொடுக்காத ஒரு தருணத்தில் அவர் கட்சி விட்டு வெளியாயிட்டு இப்போ எங்களுக்கு எதிர்ப்பாக அவர் நிறைய இடத்துல பிரச்சாரம் செய்கிறார். உதாரணமாக சுங்கைபாக்காவில் எங்களுக்கு எதிர்த்து பிரச்சாரம் செய்தார். அதுக்கு முன்பாக கொலகுபாரோ இடைத்தேர்தலில் கூட நம்மளுக்கு முன்பாக பிரச்சாரம் செய்தார். ஆனால் இந்த கேள்வி தான் கேட்பேன் மறுபடியும் பேராசிரியர் ராமசாமி ஐயா கிட்ட. நாங்கள் மண்டோரா இருந்தோம்னா பேரா மாநிலத்தில் வந்து ஒரு சபாநாயகராக சிவகுமாரை நம்ம நியமனம் செய்திருக்க முடியாதுல்ல 2008. அதே மாதிரி முதல் முறையாக சரித்திரம் வாய்ந்த ஒரு விஷயம், சுதந்திரம் அடைந்த பிறகு பினாங் மாநிலத்தில் ஒரு இந்தியரை நம்ம நியமனம் செய்தோமே. ஸோ நிச்சயமாக நம்ம மண்டோராக இப்போ இல்லை. ஒருவேளை ஏன் அந்த கேள்வி அவர் இப்போ கேட்குறாரு அப்படின்ட்டு நம்ம திருப்பியும் அவர் தான் நம்ம கேட்கணும். முன்வைக்கக்கூடிய காரணங்கள் என்னவென்றால், பினாங்கு மாநிலத்தில் துணை முதல்வராக முன்பு தமிழ் பேசக்கூடிய ஒருவர் இருந்தார், இப்பொழுது இல்லை. அமைச்சரவையில் கூட ஒரு தமிழ் பேசக்கூடிய முழு அமைச்சர் யாரும் இல்லை. டிஏபி எந்த ஒரு இந்தியரையுமே இதற்கு முன்மொழியவில்லை. ஆக அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய நீங்களும் கேள்வி கேட்கவில்லை, கட்சியில் இருக்கக்கூடிய அவர்களும் வந்து இதை பற்றி இந்தியர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளவில்லை என்ற குறைபாடும் அவங்களுக்கு குற்றச்சாட்டும் வைக்கப்படுகிறதுங்க. நான் ஒரு காரணம் சொல்கின்றேன். அதாவது 2008க்கு முன்னால் எங்கள் கட்சியில் பல வருடங்களாக கட்சியில் தொண்டு செய்த கட்சியில் மிகப்பெரிய ஒரு
கட்சியின் தலைவர் வந்து திரு கர்பால் சிங் அவர்கள். அவருடைய புதல்வன் தான் ஜக்தீப் சிங். கட்சியில் பல வருடங்களாக தொண்டு செய்திருக்கார். கட்சியில் பல வருடங்களாக அவர் சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்கார். எக்ஸ்கோ, அதாவது மாநில அரசாங்கத்தின் ஆட்சி குழு உறுப்பினரும் இருக்கார். அவருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது எனக்கு என்னை பொறுத்தவரை தவறு இல்லை அப்படின்ட்டு நான் இப்போ பகிரங்கமாக சொல்கின்றேன். ஏனென்றால் தமிழ் பேசக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. இப்போ உதாரணமாக பிணையங்களை பொறுத்தவரையில் YB குமரேசன் பத்துபா நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கார். இப்போ கெல்வின் YB குமரன் இருக்கார். இவங்கள் மூலியமாக எந்த விதமான தமிழ் சமுதாயத்தை சம்பந்தப்பட்ட அதிருப்திகள் இருந்தால் கூட அதை நம்ம இவங்க மூலியமாக YB ஜக்தீப் சிங் தெரியப்படுத்தி இப்போது புதுசாக ஒரு மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோஸ்ரீ ராஜு அவர்கள் பிராய் புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிராய் சட்டமன்ற உறுப்பினர் அவர் இருக்கார். ஸோ இவங்க மூலியமாக நம்ம நிச்சயமாக மாநிலத்தில் எந்த விதமான இந்தியர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும், குறிப்பாக தமிழர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும், கோயில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மற்ற பிரச்சனைகள் நம்ம பார்க்கும்போது கல்வி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நிதி பற்றாக்குறை, இதெல்லாம் வந்து நாம் என் மூலியமாக கூட தமிழ் பேசும் நாடாளுமன்ற உறுப்பினர் மூலியமாக பிரதமர், அதாவது சவுக்கோனியா முதல்வர்கிட்ட நம்ம சென்று பேசி இதுக்கு நம்ம தீர்வு காண முடியும் அப்படின்ட்டு என்னுடைய கருத்து. அதாவது தமிழ் பேசும், இப்போ நான் இப்போ சொல்லும்போது நீங்கள் இந்த வணக்கம் மலேசியா இந்த வரும்போது என்ன சாடி நிறைய பேர் பேசுவாங்க, ராயரே இப்படி இந்த மாதிரி சொல்லிட்டார் அப்படின்ட்டு. அதாவது இருந்தால் சிறப்பாக இருக்கும். இல்லா ஒரு இப்போ பேராசிரியர் ராமசாமி இங்கே இருந்தார், அவர் மூலியமாக நிறைய விஷயங்கள் செய்தோம். இப்போ ஜக்தீப் சிங் இருக்கார், அவர் தமிழ் பேசும் ஒரு துணை முதல்வர் அப்படின்ட்டு இல்லாவிட்டால் கூட தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழ் சமுதாயத்துக்கு என்னென்ன நன்மைகள் செய்ய முடியுமோ நிச்சயமாக செய்து கொண்டு தான் இருக்கின்றார் அப்படின்னு நான் இப்போது பகிரங்கமாக சொல்கின்றேன். ஸோ அது குறைபாடு இல்லை, மேற்கொண்டு அதுக்கு அந்த பதவிக்கு தகுதி உள்ளவர் என்று தான் நான் இப்போது சொல்கிறேன். ஏனென்றால் தந்தையார் கட்சிக்கு பல வருடங்களாக நிறைய தொண்டுகள் செய்திருக்கார், இவரும் பல வருடங்களாக தொண்டுகள் செய்திருக்கார். அதனால் இவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒருவேளை கட்சியினுடைய ஒரு நிலைப்பாடு. அதுதான் அங்கே தான் இன்னொரு கேள்வியும் வருகிறதுங்க. அதாவது டிஏபி எப்பொழுதுமே சீர்திருத்த கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய ஒரு கட்சி, ஒரு நெப்போட்டிசம் இருக்கக்கூடாது, குடும்ப அரசியல் இது இருக்கக்கூடாது, இப்படிலாம் சொல்லிட்டு கடைசியில் அங்கேயே வந்து குடும்ப அரசியலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதா? காரணம் கர்பால் சிங் நிச்சயமாக அவருடைய சேவையை யாரும் மறுக்க முடியாது, மறக்கவும் முடியாது, பண்ணி நிறைய செய்திருக்கார். ஆனால் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களே பல பேருக்கு அங்கே வாய்ப்பு கொடுக்க வேண்டுமா என்ற கேள்வி. அதே சமயத்தில் லிம் கிட் சியாங்குடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு கூட அவருடைய மகன் நிதி அமைச்சராக இருந்தார், முன்னாள் துணை முதல்வராக இருந்தார். இப்பொழுது அவருடைய லிம் குவானிங்குடைய சகோதரிக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது துணை அமைச்சராக. ஆக என்ன கேள்வி வருகிறது என்றால், நீங்கள் எப்பொழுதுமே தகுதியை பற்றி பேசக்கூடியவர்கள், ஆக தகுதி உள்ள மற்றவர்கள் யாரும் இல்லையா? குலசேகரன் இருக்கின்றார், கணபதி ராவ் இருக்கின்றார், நீங்கள் இருக்கின்றீர்கள். ஆக உங்களுடைய அனுபவமும் தகுதியை விட அவருக்கு இன்னும் கூடுதலான தகுதியும் அனுபவம் இருக்கின்றதா என்ற கேள்வியெல்லாம் மக்கள் மத்தியில் முன்வைக்கப்படுதுங்க. அதாவது என்னுடைய கருத்து என்னவென்றால், இந்த கட்சியில் நம்ம 2008 தான் பிணையங்கள அரசாங்கத்துக்கு வந்தோம். ஜாசேகா பொறுத்தவரை 2018 தான் முதல் முறையாக தேசிய அளவில் ஒரு கூட்டணியில் நம்ம ஆளும் கட்சியாக வந்தோம். அதுக்கு முன்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா தேச நிந்தனை சட்டத்தில் வந்து பல முறை நானே வந்து பிடிப்பட்டு என்னை கோர்ட்டில் நிறுத்தி குற்றம் சாட்டியிருக்காங்க. அதுக்கு முன்பு நீங்கள் பார்க்கும்போது உதாரணமாக கர்பால் சிங் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் வந்து பிடிப்பட்டு 2 வருஷமாக சிறையில் இருந்தார். லிம் கிட் சியாங் பிடிப்பட்டு சிறையில் இருந்தார், லிம் குவானிங்கும் அங்கே இருந்தார். ஸோ எங்களுடைய கட்சியை பொறுத்தவரையில் இதெல்லாம் வந்து ஒரு போராட்டம். 2008க்கு முன்னால் பார்த்தீங்கன்னா தந்தையோடு சேர்ந்து மகனும் போராட்டம் நடந்தது தான் வந்து உண்மை. அதாவது பட்டம் பதவி கிடைக்கணும் அப்படின்ட்டு அந்த நோக்கத்தோடு இந்த கட்சிக்கு யாரும் வர கிடையாது. இப்போ தான் ஒரு காலகட்டத்தில் வந்து நம்ம அரசாங்கத்துக்கு வந்திருக்கோம். அதனால் அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது, அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கும்போது என்னை பொறுத்தவரையில் பதவி பட்டம் இந்த அமைச்சராகணும் அப்படின்ட்டு ஒரு நோக்கத்தோடு ஜாசேகாவை பொறுத்தவரையில் எங்களுடைய தலைவர்கள் வர கிடையாது. எங்களை பொறுத்தவரையில் மேற்கொண்டு சீனியாரிட்டின்னு ஒன்று இருக்குது. அதாவது எந்த சமயத்திலையும் நம்ம இந்த ஒரு பட்டம் பதவிக்காக
நம்மளுடைய கொள்கைகளை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. நம்மளுடைய அதாவது சகோதர தன்மைகள் இருக்குல்ல, நம்மளை பொறுத்த கட்சியில் ஒன்றாக இருந்து கட்சியில் நம்ம பணி செய்கிறோம். யாரா அமைச்சராக இருந்தாலும் அதுக்கு உறுதுணையாக நம்ம இருந்து எந்தெந்த இடத்துல நம்ம உதவி செய்ய முடியுமோ, அமைச்சராக இல்லாவிட்டால் கூட நம்ம உதவி செய்யணும், மக்களுக்கு தொண்டு செய்யணும் அப்படின்ட்டு என்னுடைய ஒரு கருத்து. ஸோ அது முற்றிலும் உண்மை கிடையாது. நெப்போட்டிசம் என்பது கட்சியில் நெப்போட்டிசம் வந்து அதாவது உதாரணமாக மற்ற கட்சியில் வந்து எப்போதுமே நிரந்தரமாக அரசாங்கத்தில் இருக்கும்போது அமைச்சர்கள் ஆவாங்க, துணை அமைச்சர்கள் ஆவாங்க. அந்த கட்சியில் நீங்கள் நெப்போட்டிசம் சொல்லலாம். எங்கள் கட்சியை பொறுத்தவரையில் தியாகங்கள் செய்ததான் உண்டு, அதுதான் உண்மை. ஆரம்பத்தில் நீங்கள் பார்க்கும்போது எல்லாருமே வந்து இந்த கட்சியில் தொண்டுகள் செய்யணும், மக்களுக்கு போராடணும், மக்களுக்கு சேவைகள் செய்யணும் அப்படின்னு வந்த நோக்கத்தோடு தான் நம்ம வந்தோம். ஆனால் அது வந்து நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கிற வரைக்கும் இருந்தது. ஆனால் ஆளும் கட்சியாக மாறிட்ட பிறகு குறைந்து விட்டது அல்லது காணவில்லை என்று சொல்கின்றார். காரணம் என்னவென்றால் ஹெனோய் அவர்களுடைய கணவர் கூட அண்மையில் வந்துட்டு ஒரு சர்ச்சை ஏற்பட்டது. அவருக்கு சிலாங்கூர் மாநிலத்தில் கொடுக்கப்பட்ட குத்தகையின் அடிப்படையில். அதன் பிறகு இப்பொழுது 6 பெர்சாத்து முன்னாள் உறுப்பினர்கள், பெர்சாத்துவின் முன்னாள் உறுப்பினர்கள் அவர்கள் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு அவர்களுடைய நாடாளுமன்ற தொகுதியை காலி செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார்கள். ஆனால் அதிலெல்லாம் நீங்கள் மௌனம் சாதிப்பதாக சொல்லப்படுகிறது. மொதல் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் சார். அதாவது இந்த ஹேனோயு சம்மந்தப்பட்ட சர்ச்சையை பொறுத்தவரையில் அது முற்றிலும் உண்மை கிடையாது. ஏன்னா அவங்க அமைச்சர்லேருந்து அந்த குத்தகை கொடுக்க கிடையாது. மேற்கொண்டு அந்த குத்தகை கொடுக்கும்போது அதுக்கு அந்த எந்த ரீதியிலையும் அவங்க சம்மந்தப்பட கிடையாது. சம்மந்தப்பட்டிருந்தாங்கன்னா நிச்சயமாக தக்க நடவடிக்கை எடுக்க முடியும். யார் புகார் செய்கிறாங்களோ புகார் செய்யலாம். ஒன்று. ஆனால் கேள்வி என்னவென்றால் முன்பு எல்லாம் கூட அப்படி தான் நடந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும். நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது அப்பொழுது சில குத்தகைகள் கொடுக்கப்பட்ட போது கூட அவர்கள் உண்மை தகுதி இருந்திருக்க வேண்டும், இல்லை அவர்கள் வந்து எந்த வகையான ஒரு அழுத்தத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் நீங்கள் அந்த சமயத்தில் எல்லாருமே நீங்கள் வந்துட்டு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தீர்கள். எப்படி அவருக்கு கொடுக்க முடியும் என்று, இது நெப்போட்டிசம் என்று உங்களுடைய ட்விட்டர் பதிவெல்லாம் பார்க்கும்போது அப்படி இருந்தது. ஆனால் இப்பொழுது ஏன் நிலைமை வேறு மாறாக? இப்பொழுது மட்டும் நீங்கள் நியாயப்படுத்துகின்றீர்கள், ஆனால் அன்று வந்து அந்த நியாயத்தை ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் முழு மூச்சாக அதை எதிர்த்தீர்கள். அதாவது இப்போ உள்ள இந்த சர்ச்சையில் வந்து பார்க்கும்போது அந்த குத்தகை கொடுக்கப்பட்டது வந்து எல்லா விதமான விதிமுறைகளும் பின்பற்றி தான் கொடுத்ததாக நம்மளுக்கு கேள்வி. அந்த சர்ச்சையை பொறுத்தவரையில், அந்த குத்தகையை பொறுத்தவரையில் எந்த விதமான தவறு நடந்திருந்தாலும் நடப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவர் சம்பந்தப்பட்ட அந்த ஸ்லாங்கூர் ஆட்சிக்குழு உறுப்பினர் வந்து சில விவரங்கள் கொடுத்து இந்த விதிமுறைகள்லாம் பின்பற்றி தான் நான் இந்த குத்தகை கொடுத்தோம். மேற்கொண்டு இது கொடுக்குற சமயத்தில் இந்த சந்திப்பில் இந்த குத்தகையில் எந்த விதமான ஈடுபாடு இல்லை, ஹேனோயுக்கு ஈடுபாடு இல்லை என்று அவர் விவரித்தார். இன்னொரு கேள்வி கேட்டீங்க, இந்த பெர்சாத்து சம்பந்தப்பட்ட விஷயம். நான் நாடாளுமன்றத்தில் இந்த விஷயத்தை பற்றி நான் உரையாற்றும் போது எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நான் என்ன சொன்னேன்னா, அதாவது பெர்சாத்து கட்சியின் அந்த விதிமுறைகள் போன தேர்தல், தேசிய தேர்தல், பொது தேர்தல் பிறகுதான் அந்த கட்சியினுடைய சட்டத்திட்டத்தில் திருத்தம் செய்தார்கள். அதாவது இந்த 6 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமர் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்த பிறகுதான் இந்த சட்ட திருத்தத்தை செய்தார்கள். ஏன்னா இதுக்கு முன்பால அந்த தேசிய அளவில் வந்து நம்ம ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன் அதை அமெண்ட்மெண்ட் செய்யும் போது அதுக்கு ஒட்டி ஜாசேகாவில் நாம் அந்த சட்ட திருத்தத்தை திருத்தம் செய்தோம். அதை ஒட்டி பிகேஆரும் அந்த சட்ட திருத்தத்தில் திருத்தம் செய்தார்கள். மேற்கொண்டு அம்னோவில் சட்ட திருத்தத்தில் திருத்தம் செய்தார்கள். அதாவது நீங்கள் ஒரு கட்சியில் பிரச்சாரம் பண்ணும்போது, அந்த கட்சியில் சின்னம் வச்சு பிரச்சாரம் பண்ணும்போது, அந்த தேர்தல் முடிந்த பிறகு உங்களுடைய நிலைப்பாடில் எதுவும் வேற்றுமை இருந்துச்சுன்னா, எதுவும் மாற்றம் இருந்துச்சுன்னா உடனடியாக நீங்கள் அந்த அதாவது சபாநாயகருக்கு நீங்கள் சூறா எழுதி கடிதம் போட்டு உங்கள் கட்சியில் மூலியமாக உங்களை பணி நீக்கம் செய்ய முடியும், நாடாளுமன்ற உறுப்பினராக பணி நீக்கம் செய்ய முடியும் என்று அந்த சட்ட திருத்தங்கள் இருந்தது. அந்த சமயத்தில் பெர்சாத்து கட்சியை பொறுத்தவரையில் அந்த சட்ட திருத்தத்தில் அவங்க செய்ய கிடையாது. ஸோ அந்த காரணத்தினால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, அவங்க அந்த சட்ட திருத்தம் வந்து cannot have retrospective effect. அதாவது you can go for the future, apply in the future. ஆனால் அதை பயன்படுத்தி இப்போது அந்த 6 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமர் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்த பிறகு, நீங்கள் இந்த சட்ட திருத்தத்தை செய்த பிறகு இப்போது அதை பயன்படுத்தி அவங்கள வந்து அந்த நாடாளுமன்றத்தில் இருந்து
அவங்களுடைய நாடாளுமன்றத்தோடைய தொகுதியில் காலி செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்ல முடியாது அப்படின்ட்டு என்னுடைய கருத்து. மேபி இப்பொழுது நீங்கள் பினாங்கின் இந்து அறப்பணி வாரியத்தினுடைய தலைவராகவும் இருக்கின்றீர்கள். அந்த அடிப்படையில் இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவிருக்கின்ற புதிய திட்டங்கள் என்னங்க? நான் மட்டுமல்ல, இப்போது என்னுடன் இணைந்து நான் தலைவர் மட்டுமே. அதை மறுபடியும் பகிரங்கமாக கூற விரும்புகின்றேன். ஏன்னா முன்பு நீங்கள் பார்க்கும்போது நிறைய சர்ச்சைகள் இருக்கும். ஆனால் இப்போ பொறுத்தவரையில் நான் தலைவர் மட்டுமே. என்னுடன் இணைந்து என்னுடைய துணைத் தலைவர் அவர்கள் டாக்டர் லிங்கேஸ்வரன் மற்றும் பாகாண்டாலாம் நாடாளுமன்ற உறுப்பினர் இவர் குமரன், டத்தோசி ராஜு, பிராய் சட்டமன்ற உறுப்பினர், மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் மற்றும் YB பத்துபான் ஒரு குமரேசன் அவர்கள் இணைந்து மற்ற முக்கியமான பிரமுகர்கள், அதாவது டாக்டர் விஷாந்தினி, குஜராத்தி சமுதாயத்தை சேர்ந்த மிஸ்ஸஸ் ஜெயா ஜகுருதி, டத்தோ பார்த்திபன், பினாங் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், சண்முகநாதன், சங்கர், மேற்கொண்டு ஹிந்து சங்கத்தை சேர்ந்த அவர் தினேஷ் குருக்கள் அவர்கள் எல்லாரும் இணைந்து நிறைய புது திட்டங்கள். இப்போ உதாரணமாக ஒரு 3 வாரத்துக்கு முன்பு, அதாவது டயாலிசிஸ் போகும் பேஷண்ட்ஸ், சிறுநீர் சம்பந்தப்பட்ட நோயாளிக்கு நம்ம 1000 வெள்ளி பணம் ஒரு முறை கொடுத்தோம். கிட்டத்தட்ட 50 பேருக்கு பினாங் கவர்னர் அவரே வந்து இந்த தலைமை தாங்கினார் அந்த நிகழ்ச்சிக்கு. இது நிதி யாருடையதுங்க? இந்து அறப்பணி வாரியத்தின் நிதி. இந்த நிதி வந்து எப்படி நம்மளுக்கு கிடைத்ததுன்னா, லிம்கோனிங் வந்து அவர் முதல்வராக இருக்கும்போது 1.5 மில்லியன் 2008 காசு கொடுத்தாரு கட்சி, அதாவது இந்து அறப்பணி வாரியம். அதுக்கு முன்பு கிடையாது. மேற்கொண்டு இப்போ உள்ள முதல்வர் சவுகானியா வந்து 2 மில்லியன், அதுக்கு முன்பு 1.5 மில்லியன், இப்போ 2 மில்லியன் கொடுக்குறாங்க. அதை தவிர்த்து தைப்பூச சமயத்தில் வருகின்ற நன்கொடை, தங்க ரதத்தில் உள்ள நன்கொடை, கோயில் நம்மளுக்கு கிடைக்கிற நன்கொடை, இந்த வருடம் பூராக வந்து மற்ற கோயிலில் கிடைக்கிற நன்கொடையை எடுத்து நம்ம இந்த கோயில் சம்பந்தப்பட்ட விஷயத்தை மட்டும் நம்ம செய்யாமல், கோயில் இப்போ கட்டுமான பணி இருக்கும், கும்பாபிஷேகம் இருக்கும், அதாவது கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து மாணவர்கள், குறிப்பாக இந்து மாணவர்கள் படிக்கும்போது, இப்போ இன்னொரு நிகழ்ச்சி போன வாரம் செய்தோம். என்ன நிகழ்ச்சினா, SPM தேர்வில் சிறப்பாக தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு நம்ம அங்கீகாரம் செய்து ஒரு நிகழ்ச்சியில் செய்து மாணவர்களும் மற்றும் பெற்றோர்களும் வந்தார்கள். எல்லா மாணவர்களுக்கும் ஒரு 500 வெள்ளி கொடுத்து டாக்டர் லிங்கேஸ்வரன் தலைமையில் நம்ம இது செய்தோம். கிட்டத்தட்ட 156 மாணவர்களுக்கு 500 வெள்ளி கொடுத்தோம். வருகின்ற காலகட்டத்தில் நம்மளே வந்து ஒரு டயாலிசிஸ் சென்டர் ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு டாக்டர் லிங்கேஸ்வரனுடைய ஒரு நல்ல ஒரு முயற்சி. அது மட்டும் அல்லாமல் மற்ற யூனிவர்சிட்டி, பிரைவேட் காலேஜ்லேருந்து ஸ்பான்சர்ஷிப், அதாவது உதாரணமாக சில காலேஜ்கள் இருக்காங்க, இப்போ எய்ம்ஸ் காலேஜ், பைனரி காலேஜ், இவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு பேச்சு கலந்துரையாடல் செய்து சிறப்பாக SPMல தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு நம்ம ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு நல்ல திட்டத்தை போட்டிருக்கோம் சார். சரிங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அண்மைய காலமாக இந்த இணைய பகடிவதை பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. அந்த வகையில் சில அரசியல்வாதிகளே குறைப்பட்டு கொள்கிறார்கள். நாங்களும் கூட சாதாரண மக்களை விட அதிகமாக பாதிக்கப்படக்கூடியவர்கள் நாங்களும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் உங்களுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? இந்த விஷயத்தை வந்துட்டு கையாள்வதற்கு நம்முடைய சமூகம் என்ன செய்ய வேண்டும்னு எதிர்பார்க்குறீங்க? அதாவது இது மற்ற சமூகத்தை பார்க்கும்போது, இப்போ உதாரணமாக இப்போ தஞ்சோங் மாலயமில் ஒரு மலாய் பெண்மணியை வந்து படுகொலை செய்து ஒரு துயரமான ஒரு சம்பவம். மலாய் சமுதாயத்தை பொறுத்தவரையில் அவங்க வந்து அனுதாபங்கள், இந்த டிக்டாக் மூலியமாக அனுதாபங்கள் தெரிவிக்கிறாங்க. நம்ம சமுதாயத்திலும் அனுதாபங்கள் தெரிவிக்கிறாங்க. பெரும்பாலும் இந்த டிக்டாக்கை வந்து நல்ல விஷயத்தை தான் பயன்படுத்துகிறாங்க பெரும்பாலும். ஆனாலும் ஒரு சிறுபான்மை என்ன செய்கிறாங்கன்னா, அந்த டிக்டாக்ல சில தவறான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அதில் இப்போ பார்த்துருப்பீங்க, ராஜேஸ்வரி என்ற ஒரு ஏஷா தற்கொலை பண்ண வரைக்கும் ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா அது துயரமான ஒரு சம்பவம். என்னுடைய அனுதாபங்கள். அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் எங்களை பற்றி தவறான விமர்சனங்கள் நிறையா இருக்குது. டிக்டாக் மூலியமாக மட்டும் இல்லை, நீங்கள் பேசுனதை கூட கீழே கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதாவது அரசியல் என்றாலே இது வந்து நம்ம இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது நல்ல கருத்துக்களை முன்வைக்கும் போது, சில கருத்துக்களை முன்வைக்கும் போது நல்லதனமாக சில விஷயங்கள் சொல்ல நிறைய பேர் இருப்பாங்க. அதை நம்மளுக்கு முரண்பாடாக கருத்து சொல்வது நிறைய பேர் இருப்பாங்க. இதெல்லாம் எங்களை பொறுத்தவரையில் இது வரைக்கும்
அதாவது இந்த கருத்துக்கள் நம்ம என்னை பொறுத்தவரையில் இந்த கருத்துக்களை அவங்க முன்வைக்கும் போது தவறான கருத்துக்கள் இருந்தாலும் விமர்சனமாக இருந்தாலும் கூட அதை ஏற்றுக்கொண்டு எப்படி நம்ம நடைமுறையில் நம்ம நன்மைகள் செய்ய முடியும் என்ற நம்ம நோக்கத்தோடு தான் நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கோம். இந்த சைபர் புல்லிங் செய்தவருக்கு வந்துட்டு குற்றத்தை ஒப்புக்கொண்டு 100 ரிங்கிட் தான் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. ஆமாம், அது இது ஒரு மிகப்பெரிய இன்னொரு சர்ச்சையாக கிளம்பியிருக்கின்றது. எப்படி ஒரு 100 வெள்ளி ஒரு உயிருக்கான இணை வந்துட்டு 100 வெள்ளி தானா அப்படின்ற சர்ச்சை போயிருக்கு. ஆனால் அது உண்மையிலேயே அவர் சார்ஜ் செய்ய அவர் மீது குற்றம் சாட்டப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 100 ரிங்கிட் தான் அவருக்கு அபராதம் விதிக்க. இதை மாற்றப்பட வேண்டும். நிச்சயமாக இது மாற்றப்பட வேண்டும். ஏன்னா இது வந்து ஏஷாவுடைய கேஸ் வந்து ஏஷாவுடைய சம்பந்தம் வந்து கேஸ் வந்து ஒரு கேஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு முன்பாக சுபாங் ஜயாவில் இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. போன வருஷம் இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த இறந்து போன பெண்மணியோட பேர் நான் மறந்துட்டேன் இப்போ. ஸோ இது நடைமுறையில் நடக்கக்கூடாது. ஏன்னா நம்ம பொறுத்தவரையில் இப்போ கைத்தொலைபேசி என்பது ஒரு முக்கியமான ஒரு கருவி, ஒரு பயங்கரமான ஒரு கருவி. பிள்ளைங்கக்கிட்ட நிச்சயமாக இருக்குது. ஏன்னா அந்த கருவி இருக்குது அவசியம். ஏன்னா நம்ம வந்து தொடர்பு கொண்டு பேசி நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு அவங்களுடைய சுற்று வட்டாரம் எங்கே இருக்காங்க அப்படின்னு சில சமயத்தில் நம்ம தெரிஞ்சு கேட்டுக்கிறதுக்கு அந்த கைத்தொலைபேசி கொடுப்போம். மேற்கொண்டு அவசியமாக இதை ஒரு பாதுகாப்பு முறையில் நம்ம நடத்தினோம்னா சட்ட திருத்தங்கள் செய்வார். கூடிய சீக்கிரம் வந்து YB குலசேகரன் அவர்கள் மேற்கொண்டு டத்தோ அசீன் அவர்கள் ஒன்றாக இணைந்து மல்டிமீடியா கம்யூனிகேஷன்ஸ் மினிஸ்டர் டத்தோ ஃபாமி ஃபசீல் திரு ஃபாமி ஃபசீல் அவர்கள் YB ஃபாமி ஃபசீல் அவர்கள் இணைந்து பேசி விரைவில் அடுத்த நாடாளுமன்றத்துடைய ப்ரொசீடிங்ஸில் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருவாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். வருத்தமான விஷயந்தான். அதாவது மேற்கொண்டு நீங்கள் பார்க்கும்போது அதாவது 2-3 நாள் பிடித்து அவங்க விசாரணை பண்ண பிற்பாடு இதுக்கும் சில பேர் விமர்சனம் செய்கிறாங்க. 100 வெள்ளி தான் ஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ நிச்சயமாக அந்த சட்டம் இருந்தால்தான் காவல்துறையில் வந்து அந்த நடவடிக்கை எடுக்க முடியும். சட்டம் இல்லாத ஒரு பட்சத்தில் வந்து இல்லாத சட்டத்தை வந்து நம்ம நடவடிக்கை எடுக்க முடியாது. ஸோ அதை வந்து சீர்திருத்தம் செய்து புதிய சட்டங்கள் கொண்டு வர வேண்டும் என்று என்னுடைய ஒரு கருத்து. இன்னொரு விஷயம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அதிகமாக இந்த டிக்டாக்ல வந்துட்டு இந்த சமயத்தை இழிவுபடுத்தக்கூடிய விஷயங்கள் நீங்கள் நாடாளுமன்றத்தில் கூட நீங்கள் கூட பல்வேறு சமயங்களில் சொல்லியிருக்கின்றீர்கள். ஆக இந்த விஷயத்தை நீங்கள் கட்டுப்படுத்துவதற்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஏனென்றால் அது வந்துட்டு இந்து சமயத்தை இழிவுபடுத்தக்கூடிய சம்பவங்கள் நடக்கின்றன, மற்ற சமயத்தையும் இழிவுபடுத்தக்கூடிய சம்பவங்கள் இருக்கின்றன. ஆனால் இதில் டபுள் ஸ்டாண்டர்ட் இருப்பதாக சமூகத்தில் ஒரு பரவலான கருத்து இருக்குங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு தான் நம்ம வந்து ரேஸ் ரிலேஷன்ஸ் ஆக்ட் அப்படின்ட்டு ஒரு புது சட்ட மசோதாவை நம்ம கொண்டாடணும் அப்படின்ட்டு நாட்டில் அமல்படுத்தணும் அப்படின்ட்டு நம்மளுடைய கருத்து. அதுக்கு நம்ம ஏன்னா இந்த ஏஷாவுடைய இந்த பிரச்சனைக்கான ஆரம்ப புள்ளியே அங்கிருந்து தான் ஆரம்பிக்கப்பட்டது அப்படி சொல்லப்படுது. ஸோ அதனால் இப்போ நீங்கள் அதாவது இது சில இடத்தில் இந்த கருத்து உண்மையாக இருக்கலாம். அதாவது டபுள் ஸ்டாண்டர்ட்னு சொல்கிறீங்க. அது வந்து அதாவது இந்த எண்ணம் மக்கள் மத்தியில் அதிகமாக வேரூன்றுவது போல இருக்குது. இதுவே மிகப்பெரிய ஒரு சமூகத்தில் வந்துட்டு ஒரு எதிர்ப்பாளையை ஏற்படுத்தும். இதை கட்டுப்படுத்த வேண்டிய கடப்பாடு அரசாங்கத்துக்கு, போலீஸுக்கு, அனைத்துமே சமூகத்துக்கே கூட இருக்கிறது. உங்களை ஒரு பாலிசி மேக் என்ற அடிப்படையில் இதை எப்படி களைய முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது இப்போ நீங்கள் பார்க்கும்போது புது சட்டம் இருந்தால்தான் இதை நம்ம ஓரளவு நம்ம கட்டுப்படுத்த முடியும், இதை நம்ம நிவர்த்தி செய்ய முடியும். இந்த ஏஷாவோட துயரமான ஒரு சம்பவம் வந்து மறுபடியும் நடக்காமல் இருப்பதற்கு ஒரு சட்டம், அதாவது டிக்டாக் மூலியமாக மட்டும் அல்ல, மற்றும் ஃபேஸ்புக் மூலியமாகவோ இன்ஸ்டாகிராம் மூலியமாகவோ இல்லை மற்ற சமூக வலைத்தளத்தில் நீங்கள் வந்து யாரையும் எந்த விதமான தவறான கருத்தை முன்வைத்து புண்படாமல் செய்வதற்கு யூ நீட் ரேஸ் ரிலேஷன்ஸ் ஆக்ட், ஒரு புது சட்டம் இருக்கணும். அதாவது டிக்டாக் மட்டும் அல்ல, இப்போ நீங்கள் டிக்டாக்ல பேன் பண்ணிட்டீங்கன்னா மற்ற ஃபேஸ்புக்கில் கூட அவங்க செய்யலாம், இல்லை அவங்க வாட்ஸ்அப் மூலியமாக கூட சில விஷயங்கள் அவங்க பதிவு செய்யலாம். ஸோ ஜென்ரலி எந்த விதமான எல்லா மதங்களுக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய, அதாவது இருக்கணும். மற்ற மதத்தை நம்ம பாதுகாப்பு செய்து இந்த நாட்டில் வந்து தொடர்ந்து நம்ம எல்லாம் பல இன மக்கள் உள்ள மலேசியாவில் நம்ம அமைதியாக இருக்கணும், எந்த விதமாக சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும்னா, ஒற்றுமையாக இருக்கணும்னா ரேஸ் ரிலேஷன்ஸ் ஆக்ட் அவசியமாக இந்த நாட்டில் நம்ம அமல்படுத்தணும். அது வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்களா? வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி நம்ம பேசியிருக்கோம்.
இப்போ அது அடிக்கடி பேசப்படுகிறது, ஆனால் நடைமுறைக்கு வராதது போலவே இருக்கிறது. ஒருவேளை ஏஷாவின் மரணத்துக்கு பிறகு இதனுடைய தேவை இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கின்றது நான் இப்போது நினைக்கின்றேன். ஸோ தெர் இஸ் அ நீட். ஏஷாவோட மரணம் வந்து இது வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி மாதிரி, அதாவது மறுபடியும் ஒரு துயரமான ஒரு சம்பவம். அதனால இது இரண்டாவது சம்பவம். இதுக்கு முன்பாக பார்க்கும்போது சுபாங் ஜயாவில் ஒரு பெண்மணி, 3 குழந்தைகள் உள்ள பெண்மணியை வந்து அதே மாதிரி சொந்த உயிரை அவங்க தற்கொலை செய்ததாக நாம் கேள்விப்படுகின்றோம். டிக்டாக் காரணத்தினால்தான். சரிங்க மேபி, இதுவரையில் இங்கு வந்து பல்வேறு விஷயங்களுக்கு எங்களுக்கு பதில் கொடுத்ததற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு. நன்றி ஐயா. உங்களுக்கும் வணக்கம். மலேசியாவுக்கும் எல்லாம் புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நன்றி.